இந்த செய்தி ஒரு சில நாட்களாக, ஒரு சில வாரங்களாக என்னுடைய மனதில் இருந்தது. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான செய்தி, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவருடைய சமூகத்திலே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில சத்தியங்களை அவர் வெளிப்படுத்தினார். ஸோ அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு கண்டிப்பாக நேரத்துக்கு முடித்து விடுவோம். ஆமென், அல்லேலூயா. என்றால் வெளியே செல்ல வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சபையை அவர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய சபையானது, தன்னுடைய மனவாட்டியானது எழும்பி அவரை வெளிப்படுத்தும்படியாக, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் இந்த காலங்களிலே அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். ஆமென். சபையின் நிலை எந்த நிலையாக இருந்தாலும் ஒரு காலம் வரப்போகிறது, மனவாட்டியானவள் எழும்ப போகிறார். அல்லேலூயா. தன்னுடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமையை தரித்து கொண்டு ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் வெளிச்சத்தை, தேவனுடைய வெளிச்சத்தை கொண்டு வரும் ஒரு காலத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் God is a God who revives. நம்முடைய தேவன் அவர் எழுப்புதலின் தேவனாக இருக்கிறார். வேத வசனத்தை நாம் படித்து பார்த்தோமானால் அநேக சூழ்நிலைகள் முடியாது என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவர் தன்னுடைய கிரியை நடப்பித்து தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் என்ன சூழ்நிலை முடியாது என்று சொல்லி இருக்கிறதோ, நம்பிக்கை இல்லாத என்ன சூழ்நிலை இருக்கிறதோ, ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், சபையாக இருக்கலாம், ஊழியங்களாக இருக்கலாம், என்ன சூழ்நிலை முடியாது என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதோ அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வேத வசனத்தை எடுத்து பார்த்தோமானால் God always worked in impossible situations. எந்த சூழ்நிலை மனிதனாலே முடியாது என்று சொல்லி இருந்ததோ, எந்த சூழ்நிலை என்ன வழி என்று சொல்லி தெரியாமல் இருந்ததோ, அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் கிரியை செய்து வழிகளை உண்டு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய வெள்ளம் வருகிறது. பெரிய வெள்ளம் வரும் பொழுது வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. மழை 40 நாட்கள் பெய்கிறது. அது மாத்திரமல்ல, அடியிலிருந்து பூமியில் இருக்கிற ஊற்றுகளும் திறக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஸோ அந்த நிலையில உலக ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறாங்க. ஆனால் தன்னுடைய பலத்த கரத்தினால ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? நோவாவையும் தன்னுடைய குடும்பத்தையும் அவர் காப்பாற்றுகிறார். பிரியமானவர்களே, that was an impossible situation in the natural. எதற்கு உங்களை சொல்கிறேன் என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆபிரகாமின் உதாரணத்தை எடுத்தோமானால் 100 வயது ஆபிரகாமுக்கு ஆனது. ஆமென், அல்லேலூயா. 100 வயசுல குழந்தை பிறக்க முடியுமா? முடியாது. பிரியமானவர்களே, ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. பட் அகெயின் our God is a God of the impossible. ஆமென். நம்மளுடைய தேவன் முடியாத சூழ்நிலைகளிலே அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். He likes impossible situations. ஆமென். ஏனென்றால் அதன் மூலமாக தன்னுடைய மகிமை வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, அவருடைய மகிமை வெளிப்படுகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் 100 90 வயதிலும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஈசாக்கை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனத்திலே தொடர்ந்து நம்ம பகுதிகளை படித்தோமானால் முடியாது என்று சூழ்நிலைகளிலே ஆண்டவர் முடியும் என்று சொல்லி கிரியை செய்கிறது மாத்திரமல்ல, பலத்த வெற்றியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கிதியோனுடைய அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டோமானால், மீதியானர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக வந்தார்கள். வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், கடற்கரை மண்ணை போல அவர்கள் இருந்தார்களாம். எப்படி இருந்தார்களாம்? கடற்கரை மண்ணை போல அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு அதிகமாக இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள். ஆனால் ஆண்டவர் 300 பேரை வைத்து, கொஞ்ச நாட்கு முன்பதாக ஒரு பயந்தாங்கோலியை வைத்து, ஆமென், ஹல்லேலூயா, 300 பேரை வைத்து, பயப்படுகிற ஒரு மனுஷனை வைத்து, கடற்கரையை போன்று இருக்கிற ஜனங்களை அவர் தன்னுடைய பலத்த கரத்தினாலே அவர் முறியடித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் எலியாவை வைத்து ஒரு தேசத்துக்கு அவர் எழுப்புதலை அவர் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, கர்த்தரே தேவன், யெகோவா தேவனே தேவன் என்று சொல்லி அந்த 400 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தான். பிரியமானவர்களே, தாவீதின் உதாரணத்தை எடுத்துக்கொண்டோமானால், கோலியாத் நன்றாக பயிற்சி பெற்றவன்,
யுத்தத்திலே தேறினவன். தாவீது ஒரு மெய்ப்பனாக தான் இருந்தான். ஆனால் தாவீதுக்குள்ளாக யார் இருந்தார்? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்தது. ஒரு இளம் வாலிபனை வைத்து, போர் அறியாத ஒரு வாலிபனை வைத்து ஒரு போர் வீரனை ஆண்டவர் முடித்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மை காட் இஸ் a God of impossibilities. என்னுடைய தேவன் is a God of impossibilities. ஆமென், ஹல்லேலூயா. முடியாத சூழ்நிலைகளை அவர் மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய சபையை அவர் எழுப்ப விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எந்த நிலையிலே கிறிஸ்துவின் சரீரம் இருந்தாலும், எந்த போராட்டத்தின் மத்தியிலே இருந்தாலும் அவர் தன்னுடைய சபையை அவர் எழுப்ப போகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும், நம்பிக்கை இல்லாத நிலையாக இருந்தாலும், போராட்டம் தொடர்ந்து நாட்களாக இருந்து கொண்டிருந்தாலும் ஒரு காலம் வரும். பிரியமானவர்களே, தேவன் விடுதலை செய்கிற காலம் வரும். அந்த காலம் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆவியானுடைய அக்கினி விழும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்போது பலவீனமாக இருக்கிறவர்கள் தாவீதை போல பலவான்களாக தேவனுக்கென்று பெரிய காரியங்களை அவர்கள் செய்வார்கள். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டிலே போய் நீங்க தியானித்து பாருங்க. இன்றைக்கு ஒரு சில சத்தியங்களை அதிலிருந்து நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இது எந்த பின்னணியிலே எசேக்கியேலுக்கு இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படுகிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் ஒரு காலத்திலே நன்றாக இருந்தார்கள். தாவீது ராஜாவாக இருக்கும் பொழுது அநேக ஜாதிகளை அவர்கள் ராஜ்யம் செய்திருந்தார்கள். ஆனால் இதற்கு பின்பதாக அவர்கள் ஆண்டவருக்கு தொடர்ந்து கீழ்ப்படியாமல் இருந்தது நிமித்தமாக என்ன ஆகிறது என்றால், அவர்கள் சின்ன பின்னமாக சிதறடிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய ஆலயம் அழிக்கப்படுகிறது. இருக்கிற எல்லா ஜனங்களும், முக்காவாசி ஜனங்க கைது செய்யப்படுகிறாங்க. ராஜாக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். சின்ன பின்னமாக இங்கேயும் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஒரு காலத்தில் நன்றாக இருந்த ஜனங்கள், ஒரு மனதோடு கூட இருந்த ஜனங்கள், உயர்ந்த நிலையில் இருந்த ஜனங்கள் இப்பொழுது யார் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியாத ஒரு நிலை. பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார். ஸோ அந்த நிலையில அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையிலே இருக்கிறார்கள். மறுபடியும் நாங்கள் எழும்புவோமா, மறுபடியும் இஸ்ரவேல் என்று சொல்லி ஒரு தேசம் இருக்குமா என்று சொல்லி அந்த அளவுக்கு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற நிலையில தான் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு இந்த தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை கூட ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைக்கு சென்றிருக்கலாம். தொடர்ந்து போராட்டத்தின் மத்தியிலே இருந்து நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்கலாம். தொடர்ந்து கண்ணீரின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, வியாதியின் மத்தியிலே நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை அவர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிக்கலாம். எசேக்கியேல் 37 1-2 வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. இதில் ஒரு சில காரியங்களை நீங்கள் கவனித்து கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எங்கு போய் நிறுத்துகிறார்? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில். பள்ளத்தாக்கின் நடுவில். பிரியமானவர்களே, அந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அநேக எலும்புகள் இருக்கிறது, உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே ஆண்டவர் கொண்டு போய் என்ன பண்ணுகிறார்? தீர்க்கதரிசியை வைக்கிறார். ஏனென்றால் பிரியமானவர்களே, ஒரு எழுப்புதலுக்கு முன்பதாக, ஆண்டவருடைய பலத்த கிரியைக்கு முன்பதாக சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல், நம்முடைய நிலையை குறித்த ஒரு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்பதாக தீர்க்கதரிசிக்கு இஸ்ரவேல் மக்களின் ஒரு மெய்யான நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே நிறுத்தினது மாத்திரமல்ல, அந்த 2ஆம் வசனத்தை மறுபடியும் படியுங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்ன பண்ணாரா? ஒரு எக்ஸ்பெடிஷன் கூட்டிட்டு போனார். எங்க கூட்டிட்டு போனாரு? எதை பார்க்கும்படியாக? தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாகவா? உலர்ந்த எலும்புகளை பார்க்கும்படியாக. என்ன செய்கிறார் இந்த ஆவியானவர் இந்த இடத்துல? என்ன செய்கிறார் என்றால்,
தீர்க்கதரிசிக்கு உண்மையான நிலையை குறித்து ஒரு சரியான முதல் புரிந்து கொள்ளுதல் வர வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுகிறார்? எலும்புகளின் நடுவே கொண்டு போய் வைக்கிறாரு. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு? சுத்தி கூட்டிட்டு போறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டுமானால் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எழுப்புதலின் அக்கினியை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே உடைய எழுப்புதலின் தீயை எங்கள் மத்தியிலே போடுங்க. நம்ம ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே, அநேக ஜெபங்களை ஜெபித்திருக்கிறோம். அதற்கு முதல் படி என்னவென்றால் நம்மளுடைய உண்மையான நிலையை நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. we have to see our true condition. ஆவிக்குரிய நிலை, நம்மளுடைய நிலை எவ்வாறாக இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவதாக பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் பிரியமானவர்களே. லவோதிக்கேயா சபையிலே குறித்து ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு தீர்க்க தரிசனமாக பேசும் பொழுது அந்த சபை இவ்வாறாக யோசித்துக் கொண்டிருந்தது. ஐஸ்வர்யம் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் அந்த சபையை பார்த்து சொல்கிறார், நீ நிர்வாணமாக இருக்கிறாய் என்று சொல்லி சொல்லுகிறார். You are blind, miserable, wretched, naked and cold என்று சொல்லி அவர் சொல்கிறார் பிரியமானவர்களே. அந்த சபையானது வேறு விதமாக தன்னை யோசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த சபையை வேறு விதமாக அவர் பார்த்தார் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவருடைய எழுப்புதல் வேண்டுமானால், உங்களுடைய குடும்பங்களில் ஆண்டவருடைய உயிர்மீட்சி வேண்டுமானால், ஆண்டவருடைய பார்வை உங்களுக்கு வேண்டும் பிரியமானவர்களே. You need God's heart. You need to see as the Holy Spirit sees. ஆத்தும பாரம் இருக்கிறதா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களுக்காக எந்த அளவுக்கு பாரம் இருக்கிறது பிரியமானவர்களே. எந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது பிரியமானவர்களே. எந்த அளவுக்கு திறப்பின் வாசலில் நின்று ஆத்துமாக்களுக்காக கதறி ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. எழுப்புதல் என்று சொன்னால் திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு அக்கினி வந்து விழுவது கிடையாது பிரியமானவர்களே. சரித்திரத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, எழுப்புதலுக்கு முன்பதாக முழங்கால்களை முடக்கி ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபித்தார்கள் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக தங்களை தாங்களே தாழ்த்தி பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் பிரியமானவர்களே. அந்த நிலையில தான் ஆண்டவர் தன்னுடைய அக்கினியை அவர் போட்டார் பிரியமானவர்களே. வேத வசனத்திலே அநேக முறைகள் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். சரித்திரத்திலும் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய வல்லமை அநேக இடங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான இடம் என்னவென்றால், வேல்ஸ் தேசத்திலே ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்பட்டது. இந்த 1900s ஆண்டவருடைய வல்லமை ஊற்றப்பட்டது நிமித்தமாக உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் ஒரு அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்தது பிரியமானவர்களே. ஒரு வாலிபனை ஆண்டவர் அதிகமாக அந்த எழுப்புதலிலே பயன்படுத்தினார். அந்த எழுப்புதலுக்கு முன்பதாக அந்த வாலிபனுக்கு ஆண்டவர் தன்னுடைய இதய துடிப்பை கொடுத்தார் பிரியமானவர்களே. இதய பாரத்தை கொடுத்தார். He began to see things as they were. அந்த வாலிபன் அந்த நிலையை, தன்னுடைய ஜனத்தின் நிலையை பார்த்து அவன் அழுது புலம்ப ஆரம்பித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழ ஆரம்பித்தான். ஆண்டவரே, என்னுடைய ஜனங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, விபச்சாரத்தில் இருக்கிறாங்க, வேசித்தனத்தில் இருக்கிறாங்க, குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கிரியை செய்யுங்க என்று சொல்லி. ஒரு சில நேரங்களில் ஈவன் ராபர்ட்ஸ் நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது அப்படியே அவர் நின்று விடுவாராம். அப்படியே ரோட்டில் அப்படியே நடுவில் நின்று விடுவார். திடீர்னு பார்த்தா புலம்பிக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் போய் கேட்டா, என்ன புலம்புறான்னு கேட்டா, ஆண்டவரே நீங்க தேவை, ஆண்டவரே எங்களுடைய ஜனத்துக்கு நீங்க தேவை, ஆண்டவரே. He felt the burden of the Lord. இன்றைக்கு ஆண்டவருடைய அக்கினி வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய உண்மையான நிலையை அறிகிற வேண்டும் பிரியமானவர்களே. We have to know our true state, where we stand before God. ஆண்டவருக்கு முன்பதாக நம்முடைய ஆவிக்குரிய நிலை எவ்வாறாக இருக்கிறது, தனிப்பட்ட முறையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எவ்வாறாக இருக்கிறது. If we want revival, வேத வசனத்தின் பிரகாரமாக எழுப்புதல் வேண்டுமானால் மனம் திரும்புதல் வேண்டும் பிரியமானவர்களே. மனம் திரும்புதல் வேண்டுமானால் நீ உன்னுடைய உண்மையான நிலையை நீ அறிய வேண்டும். முதலாவதாக சபையே, நீ எந்த நிலையிலே இருக்கிறாய்? தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் தன்னுடைய பார்வையை முதலாவது கொடுத்தார். He wanted Ezekiel to see the situation. எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்படியாக விரும்பினதுனால அவர் தன்னுடைய பார்வையை கொடுத்தார். இரண்டாவதாக 3ஆம் வசனத்தை படியுங்க.
அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். Whenever God asks a question, it's not for himself, it's for us. Amen. Hallelujah. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஏதோ அவருக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அல்ல, நமக்கு தெரியும்படியாக தான் ஆண்டவர் கேட்கிறார். அதுதான் ஏதேம் தோட்டத்தில் ஆதாமை பார்த்து என்ன கேட்டார்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு அர்த்தம் என்ன? அவருக்கு எங்க ஆதாம் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு தேடிட்டு இருந்தாரா? இல்ல பிரியமானவர்கள், ஆதாமே நீ எங்கே இருந்தாய்? மகிமையில் இருந்தாய், என்னோடு கூட நடந்து கொண்டிருந்தாய், ஆனா இப்பொழுது நீ பாவம் செய்து ஒளிந்து கொண்டிருக்கிறாயே, ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி வேதனையோடு கூட அவன் உணரும்படியாக ஆண்டவர் பேசினார். பிரியமானவர்களே, அதே இது எலியாவை பார்த்தோமானால், எசபேலிலிருந்து எலியா ஓடும் பொழுது, அந்த மலைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து என்ன கேட்கிறார்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் எலைஜா? எலியாவே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னுடைய திட்டத்தை நீ நிறைவேற்ற வேண்டியவன், அங்கு இருக்க வேண்டியவன் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் உணரும்படியாக அந்த கேள்வியை கேட்டார். பிரியமானவர்களே, அதே போல எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், Son of man, can these bones live? பாருங்க, எசேக்கியேல் எந்த அளவுக்கு சரியாக பதில் சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுது, டவுட் பண்ணி அவர் பதில் சொல்லலை. அந்த நிலையை பார்த்து ஐயோ இவ்வளோ மோசமாக இருக்கிறது எனக்கு தெரியல ஆண்டவரே என்று சொல்லி சொல்லல. அவர் என்ன சொல்றார்? யூ நோ ஆல் திங்ஸ் லார்ட். ஆமென். உமக்கு தெரியும் ஆண்டவரே. அதோடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே நீங்க நினைத்தீங்கன்னா முடியும் ஆண்டவரே, உம்முடைய சித்தமானால் கண்டிப்பாக முடியும் ஆண்டவரே என்று சொல்லி எசேக்கியேல் தன்னுடைய அர்ப்பணிப்பை தன்னுடைய வார்த்தையினாலே அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. He shows his commitment to God's sovereign authority in that place. அடுத்ததாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 4-6 வசனங்கள். சீக்கிரமாக படியுங்க. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். படிங்க 6 வசனம் வரைக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்புறம் 7வது வசனத்தின் முதல் பகுதியை மாத்திரம் படிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாவிங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இந்த உண்மையான நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக தீர்க்கதரிசி தன்னுடைய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. He spoke what God wanted him to speak over the situation. அந்த சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினாரோ அதை மாத்திரம் அந்த தீர்க்கதரிசி பேசினார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய நேரங்களிலே ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுதும் சரி, நம்ம சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதும் சரி, நம்ம என்ன பண்ணி விடுகிறோம்? மாம்ச பிரகாரமாக நாம் பேசி விடுகிறோம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு உம்முடைய வார்த்தை என்ன ஆண்டவரே, இதற்கு வழி என்ன ஆண்டவரே என்று சொல்லி அதை பேசி அதிலே நடந்தோமானால் ஆண்டவருடைய கிரியையை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை காலை வேளையில் இங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தினார். அந்த வாக்குத்தத்தங்களை எப்போ பயன்படுத்தணும் தெரியுமா? எல்லாம் நல்லா இருக்கும் போது இல்லை, சூழ்நிலைகள் எதிர்மாறையாக இருக்கும் பொழுதுதான் அதை பயன்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை குறித்து வாக்கு பண்ணியிருக்கலாம், அவன் வாளாகாமல் தலையாவான் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கலாம். ஆனால் வாழுத்தனம் பண்ணிட்டு அன்னைக்கு வந்திருக்கலாம். உடனே என்ன பண்ணக்கூடாது? தவறை திருத்தணும். அதுக்குன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவ் 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 அப்படின்னு போயிடக்கூடாது. தவறை திருத்தணும். ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லணுங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்? தவறை திருத்துறது மாத்திரமல்ல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபமும் போட்டுடுறோம்.
அப்படி இல்லை பிரியமானவர்கள். தவறுகளை திருத்தணும். ஆமென். தவறுகளை திருத்தணும். ஆனா என்ன பண்ணணும்? ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை வச்சு ஜெபம் பண்ணணும் பிரியமானவர்களே. நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்முடைய வாயினாலே ஒண்ணுக்கும் உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விடுகிறோம் பிரியமானவர்கள். அப்படி இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரிகிறது? ஆமென். ஆண்டவர் பேசுகிறதை மாத்திரம் சூழ்நிலைகளை பேசினோமானால் ஆண்டவருடைய கிரியை நம்மளால பார்க்க முடியும் பிரியமானவர்களே. 8ஆம் வசனத்தை சீக்கிரமாக படிக்கலாம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. பாருங்க, அவர் ஆண்டவர் சொன்னதின்படி அவர் என்ன பண்ணுகிறார்? பேசுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன பண்ணுகிறாரு? பேசுகிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. அதன் எலும்பு அதனோட சேர்ந்தது. அது எங்க வந்தது? அதுக்கு கீழே வருதா? சரி, அதுக்கு மேல வருதா? சரி, 7ல இருந்து படிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. பாருங்க எவ்வளவு தெளிவாக, எவ்வளவு நுணுக்கமாக ஆவியானவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்ப என்னன்னா, எலும்புகள் அங்கேயும் இங்கேயும் சிதறடிக்கப்பட்டிருந்தது. மிஸ்டர் ஏனுடைய எலும்பு மிஸ்டர் பியோட இருந்தது. மிஸ்டர் பியுடைய எலும்பு சிடியோட சேர்ந்து இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அதன் எலும்பு அதனோடு கூட சேர ஆரம்பித்தது. அப்புறம் என்னாச்சா? நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, ஹல்லேலூயா. போதும் சிஸ்டர். ஆமென். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மீட்பு என்பது ஒரு உடனடியாக நடக்கிறது அல்ல பிரியமானவர்களே. ரெஸ்டரேஷன் இஸ் a process. ஆமென். எதற்கு வேத வசனம் ஒரு படியாக எழுதி இருக்கிறது? எதற்கு குறிப்பிட்டிருக்கிறது? மீட்பு என்பது ஒரு ப்ராசஸ். இங்கிலீஷ்ல, தமிழ்ல என்னது? தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு சம்பவம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. முதல்ல எலும்பு ஒன்னோடு கூட ஒன்று சேருது, அதுக்கப்புறம் தசை வருது, அதுக்கப்புறம் தோல் வருகிறது பிரியமானவர்களே. we need to be patient. பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய மகளுக்காகவோ மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உதாரணமாக அவங்க ஜெபம் பண்றதே கிடையாது. நிறைய அட்டூழியம் பண்றாங்க, ஜெபம் பண்றதே கிடையாது. அப்போ நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு நாள் நீங்க அவங்க ஜெபம் பண்றதை பார்க்குறீங்க. ஆமென். ஜெபம் பண்றாங்க, ஆனா அட்டூழியம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்றதுக்காக ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் பிரியமானவர்களே. God has already started working in their lives. Amen. Hallelujah. சின்ன சின்ன காரியங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும் பிரியமானவர்களே. தொடர்ந்து ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை நம்ம பேசிக் கொண்டு இருந்தோமானால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் முழுமையாக நிறைவேறுகிறதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. கடைசியாக 9-10 வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4லிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர்வடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது. கடைசியாக அவர் என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் வரும்படியாக அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஆவியானவர் வரும் பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள், செத்து போயிருக்கிற அந்த சரீரங்கள் ஒரு பெரிய ஒரு சேனையாக ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எழும்புகிறது. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலே சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், முதலாவது உன்னுடைய உண்மையான சூழ்நிலையை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஆண்டவர் பேசுகிறதை மாத்திரம் பேச வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை எதிர்பார்த்து ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த மத்தியான வேளையில கூட ஆண்டவருடைய கிரியை நம்ம மத்தியில கேட்கலாமா? பரிசுத்த ஆவியே இங்கே வாரும். பிரியமானவர்களே, இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் நாட்கள் பிரியமானவர்களே. ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார்.
உடைய வார்த்தையில் அவர் எழுதி வைக்கிற தோ நான் ஒரு I'll do a quick work. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை பிரியமானவர்களே. சீக்கிரத்தில் ஒரு நாளிலே சபையானது எழும்பி மனவாட்டியாக எழும்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறது. தேவனுடைய வெளிச்சத்தை கண்டு ஜாதி ஜனங்கள் சபையை நோக்கி வரப்போகிறார்கள். சபை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாக யார் யாரெல்லாம் உண்மையாக தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த நாட்களிலே தேவனுடைய கிருபை கொடுக்கப்படும். அந்த நாட்களிலே எல்லாருக்கும் யார் யாரெல்லாம் உண்மையாக தங்களை தாங்களே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ தேவனுடைய கிருபை அளவில்லாமல் கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மூலமாக அல்ல, கிறிஸ்துவின் சரீரமானது எழும்பும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சரீரமானது எழும்பி ஹல்லேலூயா அநேக இடங்களில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் காலங்களுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறோம். In the streets, in the bylanes, in the highways, in the hospitals, வெவ்வேறு இடங்களிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் காலங்களிலே வந்து கொண்டிருக்கிறோம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் 100 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட முன்பதாக தீர்க்க தரிசனமாக உரைத்தார். ஒரு காலம் வருகிறது, ஹல்லேலூயா, தேவனுடைய வல்லமை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெளிப்படும் ஒரு காலம் வருகிறது. அந்த காலங்களிலே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாரும் சுகமாவார்கள் என்று சொல்லி அவர் தீர்க்க தரிசனமாக அவர் உரைத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சபையின் நிலை எவ்வாறாக இருந்தாலும், எந்த அளவுக்கு போராட்டம் இருந்தாலும், எந்த அளவுக்கு பிரிவினை இருந்தாலும், எந்த அளவுக்கு பிசாசின் கிரியைகள் இருந்தாலும், ஒரு காலம் வரும் சபையானது எல்லாவற்றையும் முறியடித்து போட்டு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை உடைத்து ஆண்டவருக்கென்று ஹல்லேலூயா ஒரு உயிருள்ள சாட்சியாக எழும்புகின்ற ஒரு காலம் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக்கொள், உன்னை நீயே ஆயத்தப்படுத்திக்கொள். இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறும் காலம் இது. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Holy Spirit, thou art welcome. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, உமக்கென்று உயிர் பெற்று எழும்பும்படியாக ஆவியானவரே, come breathe upon us, Holy Spirit of God. Come breathe upon us, breath of life. Come breathe upon us, breath of life. மரித்து போயிருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஜீவனுள்ள பிரசன்னம் வரட்டும். ஆண்டவரே, தடைகளை உடைக்கும்படியாக, கட்டுகளை நீக்கும்படியாக, காயங்களை சுகப்படுத்தும்படியாக, அந்தகார இருள் நீங்கும்படியாக, அவிசுவாசங்கள் நீங்கும்படியாக உம்முடைய இருதயம் ஆண்டவரே, உம்முடைய புரிந்து கொள்ளுதல் உம்முடைய சபைக்கு வரும்படியாக பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்திலும் கூட உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, we welcome the breath of life in this place. We welcome the breath of life in this place. தடைகள் எல்லாம் உடைந்து போவதாக, தடைகள் எல்லாம் உடைந்து போவதாக.